அட இதை வச்சு இப்படி கூட பண்ணலாமா? அட பஜ்ஜிக்குனே பேர் போன மிளகாயை வச்சு பஜ்ஜியே போடாமல் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக வந்த ரெசிபி தாங்க இது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் கட்டமாக நறுக்கி வச்சுக்கிட்டு, 10 பஜ்ஜி மிளகாய் எடுத்து ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து இந்த நறுக்கி வச்சிருக்க மிளகாயை அதில் சேர்த்து நல்லா நிறமாறுற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பை சேர்த்து பொரிய விட்டு, அதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியோட பட்டை கிராம்பு சீரகம் சேர்த்து அரைச்ச விழுதையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு, தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதோட உருளைக்கிழங்கு, தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, தண்ணி எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தயிரும் வதக்கி வச்சிருக்க பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா ஒரு அருமையான பஜ்ஜி மிளகா கிரேவி ரெடி ஆயிருங்க.